இந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லனா அப்படி தூக்கிட்டு போவோம்ல, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அலகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும், 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டில் என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேலே போய் உட்காந்துரும். மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது, பசியோட உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசாரி எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு, புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேர் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்தாலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா, ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான். இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது. எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா, ஒன்னும் தெரியாது. அதுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம பக்கத்தில் உட்காந்து இருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம். வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும், அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும், நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உன்னதான் சொல்றேன், ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சுக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான். சொல்றேன் பாரு, 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா, இன்னும் 10 வருஷத்துல, உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துல ஒரு சனியம் வரும். வந்தா போவாது. சரியா சொல்றேனா சார்? கூடவே இருக்கும், சாவர வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்கிற? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவ. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும், மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம். இது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், உங்க காலில் விழுந்து சொல்றேன், என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்றேன், என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை. நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம். அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு? அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை.